Exercise 8.4 second sum f of x, y is equal to tan inverse of x by y னு கொடுத்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம fx, fy, fxy, fyx நாலுமே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு fx கண்டுபிடிக்கலாம். fxங்கிறது என்னென்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒய்யை அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுனால இது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த பார்ட்டு ஸ்கொயர். ஓகேவா? இன்டூ இது வெறுமே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா tan 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால நம்ம இதை என்ன செய்யணும், எகெயின் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? இங்கே 1 பை ஒய் இன்டூ எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இருக்கிறதுனால எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும், முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ 1 பை ஒய்யை அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் இன்டூ 1 பை ஒய்னு இருக்குது. தலைகீழ போட்டுக்குங்க. இப்போ என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 பை ஒய். இங்கே இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஆர்டராக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப்ஒய் கண்டுபிடிக்கணும். அதாவது அதே ஃபங்க்ஷனுக்கு எக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒய்யை வந்து வேரியபிளாக வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஓகேவா? அதே ஃபார்முலா தான் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் தான் இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். இங்கே வந்து வேரியபிள் என்னதுன்னா ஒய் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், 1 பை ஒய்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 பை ஒய் பவர் என்னுக்கு மைனஸ் என் டிவைடட் பை ஒய் பவர் என் ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற எக்ஸை அப்படியே வச்சுங்க. எக்ஸ் இன்டூ மைனஸ் என்னங்கிறது என்னது, இங்கே 1 இல்லையா, பவரில் 1 இருக்கிறதுனால மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் பவர் 1 ப்ளஸ் 1. 1 ப்ளஸ் 1ங்கிறது 2. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இதையும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கோங்க. என்ன ஆகுதுன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. தலைகீழ மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகி ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இது எஃப்ஒய். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப்எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எஃப்எக்ஸ்ஒய். எஃப்எக்ஸ்ஒய்ங்கும் போது இந்த டைரக்ஷன்லேருந்து பாருங்கள். ஓகேவா? எஃப்ஒய் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃப்ஒய்னு அர்த்தம். நம்ம எஃப்ஒய் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை என்ன செய்ய போகிறோம், எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, யூ பை வி ஃபார்மேட்டில் இருக்குது. யூ பை விக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர். ஓகேவா? அப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் வி அப்படியே போட்டுக்கோங்க மேலே, இன்ட்டு யூ டேஷ். யூ டேஷுங்கும் போது மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கணும், முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? மைனஸ் யூ இன்ட்டு யூங்கிறது மைனஸ் எக்ஸ் இங்கே. ஓகே, இன்ட்டு வி டேஷ். வி டேஷுங்கிறது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இங்கே எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு எக்ஸ் எழுதிக்கிங்க, மேலே இருக்க பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய்ங்கிறது இங்கே என்னது, கான்ஸ்டன்ட். ஓகேவா? கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0. ஓகே, டிவைடட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர், அதாவது வி ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஒரு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் மைனஸால். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு 2x 2x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா இங்கே இதையும் அடிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் என்னோட எஃப்எக்ஸ்ஒய். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப்ஒய்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப்ஒய்எக்ஸ் இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணின வந்து அந்த வந்த ஆன்சர் என்ன செய்யணும், ஒய்யால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? அதாவது டோ பை டோ ஒய் ஆஃப் எஃப்எக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? டோ பை டோ ஒய் ஆஃப் எஃப்எக்ஸுங்கிறது என்னது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். எஃப்எக்ஸுங்கிறது ஃபைனலாக கண்டுபிடிச்சது ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா?
y divided by x square plus y square. Again இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? u by v ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ u by vக்கு என்ன ஃபார்முலா? vu dash minus uv dash by v square. ஃபஸ்ட்டு v எடுத்து மேலே எழுதிக்கிங்க. x square plus y square into u dash. u dashங்கிறது என்னது? நியூமரேட்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது. y டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். மைனஸ் u இன்ட்டு யூங்கிறது என்னது? y இன்ட்டு v dash. v dashங்கிறது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது. இங்கே என்னதால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்? நம்ம ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ நான் எக்ஸுங்கிறது என்னது? இங்கே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒய் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் பவர் என் மாதிரி தான். n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 போடுவோம் இல்லையா? அதே மாதிரியே 2 இன்ட்டு ஒய் பவர் 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1ங்கிறது 1. ஓகே, டிவைடட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் ஆர் வி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இன்ட்டு 2yங்கிறது 2y ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே மைனஸ் 2y ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதனால் கிரேட்டர் நம்பர் சைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபைனல் ரிசல்ட்ஸ் fxyக்கும் fyxக்கும் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. ஸோ நம்ம ஃபைனலாக அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore fxy is equal to fyx is shown. ஓகேவா?